பரம்பரை பரம்பரையா வாழ்ந்து வந்த வீடுங்க அது. ஊருக்குள்ள தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிடும். அந்த காலத்து வீடு அழகான வீடு, அசைக்க முடியாத வீடுங்கிறதுனால எனக்கு ஒரு எண்ணம். எங்க அண்ணன் ஊரே பச்சிர மாதிரி வாழ்ந்த வீடுங்க அது. கொஞ்சம் டைம் கொடுயா, எப்படியாவது கடன் அடைச்சிட. எப்படி கொடுப்ப? திருடி கொடுப்பியா? நீ செஞ்சாலும் நீ திருடி கொடுத்தாலும் கொடுப்ப. என்ன பண்றது? உனக்கு கொடுத்த தேதியெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது, ஆண்டவனே வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறேன். கலாட்டா பண்ற இது யார் வீடும் தெரியும் இல்ல? தெரியுமுங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் விரோதம், நீங்க தலையிட மாட்டீங்கன்னு சொன்னாங்க. உனக்கு சேர வேண்டியது மொத்தமும் வட்டியோட இதுல இருக்கு. சரியா இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு பத்திரத்தை கொண்டா. எண்ணி பார்க்காம கொடுக்கறவங்க நீங்க, உங்களை நினைச்சு பார்த்து வாழ்றவங்க நாங்க. உங்க பணத்தை எண்ணி பார்க்க முடியுங்களா? இது என் அப்பா வாழ்ந்து இறந்த இடம். என்ன பொறுத்த வரைக்கும் இது அவருடைய நினைவாலயம். இனிமேல் அது ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. அதான் கொடுத்துட்டியாப்பா? அது வீட்டை காப்பாத்து, இது உங்களை காப்பாத்திக்க. பழையப்பா சித்தப்பா, வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது.